உங்க குடும்பத்தில் உங்க கணவர் ரட்சிப்படையாம இருக்கலாம். ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கணவர் ரட்சிக்க உங்களால தான் முடியும், என் கணவர் ரட்சிப்பு உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பான முறையில் அவர் என்ன செய்வார்? ரட்சிப்பை கொடுப்பார். ஒரு வசனம் எடுங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. 1 யோவான் இங்கே கவனிங்க, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று. அதாவது நீங்கள் கேட்கிற காரியம் அவர் எனக்கு தருவார் என்று முதல்ல நீங்க அறிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தொழிலுக்காக, வேலைக்காக ஏதோ ஒரு காரியத்தை ஏசப்பாட கேட்குறீங்க. ஆனா கேட்கும்போது அவர் தருவார் என்று உங்க எண்ணத்துல நீங்க அறிஞ்சிருக்கணும், உங்க சிந்தையில அறிஞ்சிருக்கணும், உங்க நினைவுல அறிஞ்சிருக்கணும். அது மாத்திரமல்ல, இதை குறித்து ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். இதை குறித்து ஒரு தைரியம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு திருமண காரியம் நடக்க போகுது. அந்த திருமண காரியத்துக்கு 2 மாசம் இருக்கு, கையில பணம் இல்லை, ஏசப்பாட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு கர்த்தரை அறிகிற அந்த அறிவின் நன்மை, அவர் தருவார் அவர் தருவார் அப்படிங்கிற அறிந்து, அது மாத்திரமல்ல அதோடு கூட இங்கே இருங்க, நாம் எதையாயிலும் அவரிடத்திலே சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிற என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வச்சுக்கிட்டு அவரை அறிஞ்சுக்கிட்டு அவர் தருவார் அவர் கொடுப்பார் அப்படிங்கிற அவரை அறிந்து தெரிந்து வைத்துவிட்டு நாம் கேட்கும்போது அவர் கண்டிப்பா அவர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம அறிஞ்சு வச்சுக்கணும். அறியாம இதை கேட்கக்கூடாது. அவர் தருவார் அப்படின்னு அறிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்கிற காரியத்தை அவர் தருவார் என்று அறிந்து தெரிந்து தைரியமாக நான் கேட்கிறேன். அறிந்து தெரிந்து தைரியமாக நான் கேட்கிறேன். நான் கேட்பது அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டா அந்த காரியம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்ட அந்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும். இருவர் என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். இருவர் ஒருமனப்படும் போது தான் அந்த காரியம் நடக்கும். பார்த்துக்கணும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ள ஒரு ஒருமனது இருக்கணும். ஆளுக்கு ஒவ்வொரு சிந்தனையை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்கும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஒரே எண்ணங்கள், ஒரே நினைவுகள், ஒரே சிந்தனைகள். இந்த காரியத்துக்கு நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நீங்கள் வந்துடணும், அந்த காரியத்தை நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஒருமனப்படுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவளை உங்கள் கண்ணு முன்னால் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாருமே ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டோம்னா அது இப்போவே நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே எங்கள் சபைக்கு வருகிற யாராவது பலவீனமாக இருந்தார்கள் என்றால் இப்போது நாங்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டு அந்த பலவீனத்தை கட்டி போடுகிறோம், சுகத்தை கட்டவுகிறோம். ஏசப்பா உம்முடைய சுகமளிக்கு வல்லமை இறங்குவதாக. எங்க சபைக்கு வருகிற யாரும் பலவீனமா இருக்கக்கூடாது, சுகமானாக இருக்கணும். சுகத்தின் வல்லமை இறங்குவதாக. நான் சொல்லுகிறபடியே நடப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஒரு மனது ஜெபத்தில் அவள் அற்புதம் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மனது ஜெபத்தில் தூதனை கொண்டு வரலாம். மத்தேயு 21 22 வாசிங்க. மத்தேயு 21
ஆ ஆ ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் எவைகள் எவைகள் எவைகளை கேட்பீர்களோ அப்படின்னு கேட்டா, நீ உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை எவைகளை வேணாலும் கேட்டுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தகப்பன் பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இருங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல், எப்படி 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 போட்டிருக்கு, சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்து நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனுங்க எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, நான் விசுவாசமா இப்ப சொல்றேன், என் வாழ்க்கையில் மலை போல இருக்கிற கடன் பிரச்சனையே நீ சமுத்திரத்துக்குள்ள போ. மலை போல இருக்கிற சோர்வே பலவீனமே நீ சமுத்திரத்துக்குள்ள போ. என் குடும்பத்திலிருந்து உன்னை சமுத்திரத்துக்குள்ள அனுப்புகிறேன். அடிக்கடி முறுமுறுப்பு, சண்டை, கோபித்து கொள்ளுதல், மூஞ்சியை தொங்க போடுறது, மூஞ்சியை அடைக்கிறது, சட்டியை எரிகிறது, கரண்டி எரிகிறது, வீட்டு கதவை டமாரும் சாத்துறது, இது எல்லாம் என் குடும்பத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் மலை போல் இருக்கிற இந்த காரியத்தை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போ. நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறபடியே நடப்பதாக நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னா என்ன செஞ்சிருமா? போயிடும். ஒரு பெரிய மலையை பார்த்து சொல்கிறார் நினச்சிடாதீங்க. அந்த மலை சமுத்திரத்துக்கு போனால் என்ன போட்டு நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மலை போல் இருக்கிற பாடு, மலை போல் இருக்கிற பிரச்சனை, மலை போல் இருக்கிற துக்கம், மலை போல் இருக்கிற கஷ்டங்கள், மலை போல் இருக்கிற நெருக்கங்கள், மலை போல் இருக்கிற நிந்தைகள், அவமானங்களை நீங்கள் வாயை திறந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ என்று வாயை திறந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அது எப்படி நடக்குன்னு கேட்டால் சந்தேகப்படாமல், எப்படி போட்டிருக்கு, சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவளாக இருந்தால். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யோவான்ல, என் வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவனாலும். யோவான் 15:7 போட்டிருக்கு. வாசிங்க பாப்பா. யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ புரிஞ்சா? கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு செய்யப்படும். ஆனால் என் வார்த்தை உங்ககிட்ட என்ன செய்யணுமா? என் வார்த்தை உங்ககிட்ட என்ன செய்யணும்? அவர் வார்த்தை இல்லாமல் நீங்கள் ஜெபிக்க கூடாது. அவர் வார்த்தையை வைத்துக் கொண்டு தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என் வார்த்தை உங்ககிட்ட நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாதுங்கிறாரு. அந்த வார்த்தை நம்மகிட்ட நிலைச்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? துன்மார்க்க ஒரு ஆலோசனையில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை நம்மகிட்ட நிலைச்சிருக்கணும். விசுவாசம் நம்மகிட்ட நிலைச்சிருக்கணும். அன்பு நிலைச்சிருக்கணும். சமாதானம் நிலைச்சிருக்கணும். இரக்கம் நிலைச்சிருக்கணும். தயவு நிலைச்சிருக்கணும். நீடிய சாந்தம் நிலைச்சிருக்கணும். பொறுமை நிலைச்சிருக்கணும். நற்குணம் நிலைச்சிருக்கணும். இதெல்லாம் நிலைச்சிருந்தா தான் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யும்? இதெல்லாம் நீங்கள் நிலையாக வச்சுருந்தா தான் ஏசப்பா கூட நிலைச்சிருக்கிறார். கோபம் இருந்தால் இயேசு இல்லை. சண்டை இருந்தால் இயேசு இல்லை. மூஞ்ச டைட்டாக வச்சுக்கிட்டு ஆ ஊ அப்படின்னா இயேசு அங்கே இல்லை. அவர் வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கணும். தன்னை நேசிப்பதுள் பிறரை நேசி, அந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கணும். கூடிய மட்டும் எல்லா இடத்துலையும் சமாதானம் இருங்கள், அந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போதை காட்டிலும் இப்போ இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவேன், அந்த வார்த்தை உங்கள் இடத்துல இருக்கணும். நான் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும், அந்த வார்த்தை உங்கள் இடத்துல இருக்கணும். இயேசுவின் தழும்புகளை நான் சுகமாக இருக்கிறேன், அந்த வார்த்தை உங்கள் இடத்துல இருக்கணும். காண்டாம இருத்துக்கு நான் ஒத்த வல்லமை எனக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கணும். திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த வார்த்தை உங்கள் இடத்துல இருக்கணும். வாதை என் கூடத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பகலில் வெயிலாகிலும் இரவே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்த முடியாது, அந்த வார்த்தை உங்கள் இடத்துல இருக்கணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேற்றினார், அந்த வார்த்தை உங்கள் இடத்துல இருக்கணும். சமாதான காரணம் என் கூட இருக்கிறார், சமாதானத்தின் வல்லமை என் குடும்பத்தில் இருக்கு, அந்த வார்த்தை உங்கள் இடத்துல இருக்கணும்.
ஞானத்தில் ஒருவன் குறைவுபட்ட இடத்துல கேட்கிறவன் சொல்லப்பட்டிருக்க ஞானத்தின் வல்லமை எனக்குள்ள கடந்து வருவதாக அந்த வார்த்தை உங்களிடத்தில் இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களிடத்தில் நிலைச்சு வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு நான் பதில கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானசானம் எடுத்திருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம். கணவன் சொல்கிறாரு, நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் உன்னை மட்டும் பார்க்காம இருந்தேன்னா ஒரு அழகா செவத்த தோலா டீச்சர் பொண்ணு வந்துச்சு, அதை முடிச்சிருந்துருப்பேன் டீச்சர் பொண்ணை. ஆனால் நீ கொஞ்சம் முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்துட்டாங்க என்னை கேட்குறதுக்கு. 1 மாதம் லேட்டாக வந்ததுன்னு வச்சுக்குவேன், அந்த டீச்சர் பொண்ணு தேடி வந்துச்சு. அந்த டீச்சர் பொண்ணுக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க, இன்டர்வியூ வச்சுருந்தாங்க, வர லேட் ஆகி போச்சு. இந்த வரேன் அந்த வரேன்னு சொல்லி கடைசியில் 1 மாதம் கழிச்சு வரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் வந்து தொலைஞ்சிட்டாங்க, உன்னைய கட்டி தொலைஞ்சு போட்டேன். இப்போ அந்த டீச்சர் பொண்ணு வந்துருச்சா, அந்த டீச்சர் இப்போ 40,000 சம்பாதிக்குது, என்ன செய்யுது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம் சொன்னா சரி, உன் ஜெபம் கேட்கப்படாது. அந்த டீச்சர் பொண்ணு வந்தால் வேற ஒருத்தனை கூட்டி போயிருக்கு, நீ அனாதையாக உட்காந்துருப்ப. புரியுதா? அதனால் யாரை கர்த்தர் கற்பா நெட்டையா குட்டையா சிவப்போ தோலை வந்த தோலை போன தோலை இருந்த தோலை அப்படியா இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் உன் தலையில் முடிச்சு போட்டு வச்சுட்டான்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா சரி, கர்த்தர் குடும்பத்தை நடத்துவார். கல்யாணம் முடிச்ச பிற்பாடு எனக்கு 1 மாதம் டீச்சர் வந்துச்சு, எம்பிபிஎஸ் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அப்படி போயிருக்கலாம் நினச்சேன், இப்படி போயிருக்கலாம் நினச்சேன், ஒன்றும் போயிருக்க, நீ ஓட்டாண்டி ஆயிருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு, இப்படி சிந்தியை வச்சுக்கிட்டு எங்கள் என்னங்க செய்யறது தெரியல, ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணவன் நினைப்பான், அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முழங்காலப்பட்டு ஜெபிச்சா அந்த ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். ஜெபத்தில் ஒரு மனது இருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு பிரிவினை வருது பார்த்துக்கொள்ளுங்க, அந்த இடத்துல ஒரு கசப்பு வருது பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஆளாக கல்யாணம் முடிக்கும்போது முடி பொப்புன்னு இருந்துச்சு, ஆனால் இப்போ முடி பூரா போச்சு, என் கூட வராது, பின்னாடி வா. நல்லா தெரிஞ்சுக்க, முடி போனாலும் கையை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போ புருஷனை. ஆமாம், அதான் கர்த்தருக்கு வந்த ஒரு அன்பு பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்படி இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், நீ பாட்டு முடியல என் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் தள்ளியே பின்னாடியே வா. கர்த்தர் அடியை கொடுத்து போடுவார், ஜாக்கிரதை. மொட்டை ஆனாலும் சரி கையை பிடிச்சிட்டு போ. கர்த்தர் உனக்கு கொடுத்த மொட்டை கணவர், அதனால் ஒன்றும் பரவாயில்ல, கர்த்தருக்கு பயமு செலுத்து, கையை தட்டி பார்க்குறேன். அல்லேலூயா. கல்யாணம் முடிக்கு நல்லா இருந்தாங்க, இப்போ இப்படி ஆகிட்டாங்களே, அப்படித்தான். ஆமே. அதனால் குடும்பத்தில் ஒரு அன்பாக இருந்துட்டு ஜெபிச்சு பாருங்க, ஒரு மனம் இருந்து ஜெபிச்சு பாருங்க. ஏன் குடும்பத்தில் ஜெபிக்கிற காரியத்தை அற்புதம். கணவன் ஒரு வழியில் போவார், மனைவி ஒரு வழியில் போகும். மனைவி சோத்திரம் ஜோத்திரம் சொல்லும், கணவர் ஆத்திரன்வார். அப்புறம் எப்படி ஜெபம் பதில் கிடைக்கும்? ஒரு மனது தேவை குடும்பத்தில். ஒரு மனதோட கேளுங்க. இரவு நேரத்தில் படுக்க போகிற முன்னாடி கணவன் மனைவி உட்காருங்க, உட்காந்து நம்ம இந்த காரியத்தை ஜெபிப்போம், கையை கொடுமா ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே நாளைக்குள்ள பிரச்சனை நம்முடைய கருத்தில் கொடுக்க, நாளைக்கு தேவை சந்திக்கப்படுவதா, என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி கையை கோர்த்து ஜெபிச்சு பாருங்களேன், உடனே அற்புதம் நடக்கும். ஒரு மனது அந்த இடத்துல வந்துடும். இல்லை நான் ஒரு ஆளே ஜெபிச்சுக்கிறேன், இல்லைங்க, கர்த்தர் எதுக்கு உனக்கு துணையை கொடுத்துருக்கிறாரு? இன்பத்திலும் துன்பத்திலும் உன் கூட இருப்பேன்னு சொல்லி தானே துணையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஜெபிக்க மட்டும் நீ தனியாக உட்காரக்கூடாது, தனி ஜெபம் தேவை தான். ஆனால் கணவன் வீட்டில் இருக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். சாப்பாடு அப்புறம் போடுறேன், சோத்தை போடும் போத இருக்கட்டும் ஐயா, வா ஜெபத்துக்கு உட்கார, அப்புறம் தான் ஜோத்தை போடுவேன். அப்போ நான் அட முடிங்க, பிரச்சனை கிடையாது. சோறு போடவே போட மாட்டேன், போட முடியாது. என் பக்கத்தில் உட்காந்து ஜெபத்தில் உட்காரும் நீ ஒரு 1/4 நேரம் உட்காரு, அப்புறம் தான் சாப்பாடு உனக்கு அப்படின்னு சொல்லுங்க. இவ கேட்க மாட்டா, சரி வா அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு நாள் உட்காருவார், கடமைக்கு உட்காருவார், சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரன்வார். 2ஆம் நாள் சோத்திரம் சோத்திரம், 3ஆம் நாள் ஒரு ரூபாலா தர்றாபாலா அப்படின்வார். அப்புறம் கையை கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. லேசா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டா போதும், அடுத்த ஸ்டெப்பு அப்படியே ஒருபடி அழகாக என்ன செஞ்சிடலாம், முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அதாவது உடனுக்குடன் அற்புதம் நடப்பதுக்கு, ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு ஒரு மனதோடு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே மே துதிக்கிறோம், பிதாவே மே துதிக்கிறோம், உன்னதரை மே துதிக்கிறோம், உயர்ந்தவரை மே துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரை மே துதிக்கிறோம், அற்புதம் நிறைந்தவரை மே துதிக்கிறோம். ஐயா அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவே மே ஸ்தோத்தரிக்கிறோம், பிதாவே மே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். ஐயா அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே
தழும்புகளால் நான் சுகமானே, வார்த்தையினால் நான் பலனாலே, தழும்புகளால் நான் சுகமான சுகத்தின் வல்லமை, நான் பலனாலே, நான் பலனாலே, நான் பலனாலே. அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக, இந்த உலகம் உங்களை வெறுத்திருக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை வெறுத்து பேசலாம். ஆனால் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, என் இரட்சகர் என்று சொல்லிக்கொள்ள, என் மீட்பர் என்று சொல்லிக்கொள்ள என் தகப்பன் இயேசு ஒருவர் தான். என் தகப்பன் இயேசு ஒருவர் தான். எந்த சொந்தமும் கடைசி வரை கூட வர முடியாது. ஆனால் என் இயேசு, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, அழிந்து பருவத்தினால உன்னை நான் பிறக்கல, அழியாத வித்தாய ஜீவ வசனத்தில் உன்னை நான் பிறக்க வச்சிருக்கிறேன். நான் கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். சொந்தம் இல்லையே என்று கவலைப்படாதே, ஒதுக்கிவிட்டார்கள் என்று கவலைப்படாதே, தள்ளிவிட்டார்கள் என்று கவலைப்படாதே. உனக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது. உன் பக்கத்தில் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் இருக்கிற என் தகப்பன் ஒருவர் உனக்கு இருக்கிறார். நீ பயப்படாத. உன் கணவர் உன்னை வெறுக்கலாம், உன் மனைவி உன்னை வெறுக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை வெறுக்கலாம். ஆனால் உன்னை கரம் எடுத்து நடத்துகிற என் இரட்சகர் இயேசு உனக்கு இருக்கிறார். அவர் உனக்கு சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா, இந்த உலகத்துல யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத சொந்தம் என் தகப்பன் நீங்க இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை. சகல பரிபூர்ணமும் உங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நீங்க எனக்குள்ளே இருக்கிறீங்க. என் தகப்பனே, என் மீட்பரே, என் இரட்சகரே, என் வெற்றி வேந்தனே, என் விடுதலை நாயகரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, இந்த நாளிலே எனக்குண்டான, என் குடும்பத்துக்குண்டான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும், எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும், எந்த முறுமுறுப்பாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக. நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் ஜாதிகளை சொந்தமாக்குவேன், நான் ஜாதிகளை ஆளுவேன், விழுந்து போன மதில்களை எழுப்பி கட்டுவேன், மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல நான் உயர்வேன். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது வாய்க்கும், அது நடக்கும். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் தலை நிமிருவேன். இயேசு சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நான் சுதந்திரிப்பேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. நான் தோத்து போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவள். என் தகப்பன் இயேசு என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கிட்டாரு. நான் சுகவான், நான் பலவான். எந்த நோயோ என் சரீரத்தை தொட முடியாது. காண்டாமிருகத்துக்குண்டான ஒத்த வல்லமை என் சரீரத்தில் இருக்கிறது. என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும், தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிரந்தரமான நோயோ எனக்கு வர முடியாது. எந்த நிரந்தரமான நோயோ எனக்கு வர முடியாது. இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் முதிர் வயதில் மரித்தார், மோசே முதிர் வயதில் மரித்தார், யோசேப்பு முதிர் வயதில் மரித்தார். அதே போல யோபு முதிர் வயதில் மரித்தார். அதே போல நானும் முதிர் வயதில் பிள்ளைகளின் சமாதானத்தை பார்த்து கடைசியாக மரிப்பேன்.
திரும்ப வாழ வைதே எனக்கு கூட்டி கொடுப்பார். நான் தலையாவேன். தகப்பனே, நான் நிற்கிற இந்த சபையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த சபையிலே நிற்க முடியாத அளவுக்கு அநேக புதிய ஆத்துமாக்கள் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு வருவதாக. கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் நாலா பக்கமும் அநேக ஆத்துமாக்கள் கடந்து வந்து இந்த சபையை நிரப்பும்படி, தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க அநேக மக்களை கூட்டிச் சேர்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்லுகிறபடியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாங்கப்பா கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, துதிக்க எனக்கு கிருப தாங்கப்பா, துயரங்கள் மறக்க கிருப தாங்கப்பா, துதிக்க எனக்கு கிருப தாங்கப்பா, துயரங்கள் மறக்க கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, ஜெபிக்க எனக்கு கிருப தாங்கப்பா, ஜெயம் எடுக்க எனக்கு கிருப தாங்கப்பா, ஜெபிக்க எனக்கு கிருப தாங்கப்பா, ஜெயம் எடுக்க எனக்கு கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா. பலனாகி என் கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய என் கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப, நான் அழுது புலம்பு நேரமெல்லாம், நான் அழுது புலம்பு நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருப, என்ன அணைக்குதையாவும் கிருப. என் பலனாகிய என் கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய என் கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா, எனக்கு அனுதினம்
வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானோ சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானோ சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் வென்றிடுவேன். தினமும் தாண்டி நானும் வென்றிடுவேன். என் பலனாகிய என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.